So please make some noise for Sarath Kumar for the multi-faceted entrepreneur of the year 2021-2022. They will be also receiving a gift hamper from Vibing and brownies from Madras Gold. So Mr. Sharath receives a gift hamper by White and a brownie from Madras Gold. Hi, வணக்கம். ப்ளே பண்ணுவாங்க லவ் பற்றி பேசினா எல்லாரும் அப்படியே எல்லாம் கேட்குறீங்க. லவ் பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் லவ் பண்ணுறீங்க? ஆசையாக தான் போய் சொல்லுங்க, போயிட்டு வெயிட் பண்ணாதீங்க, போய் சொல்கிறேங்க. இங்கேயும் ஒரு கஷ்டம் இருப்பாங்கன்னு தெரியும். ஸோ அதனால் நீ வந்து இப்பயே போய் ப்ரப்போஸ் பண்ணாமல் நல்லா இருக்கும். நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்களாவது பரவாயில்ல, சரி கொஞ்சம் நான் பேசுகிறேன். எல்லாரும் வந்தாங்க, நல்லா ஃபுல்லாக என்ன சொல்கிறது, சின்ன பேப்பரெல்லாம் பிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா நான் பேச போகிறதே பிட்டு எடுத்து வந்துருக்கேன் ஃபுல்லாக. ஏன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் நம்ம ஃபுல்லாக பண்ணுறது. ஆனால் ஃபுல்லாக எல்லாம் ஒரு வேர்டு தான் எடுத்து வந்திருக்கேன். நான் மறந்துடுவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னா என்னன்னு சொல்கிறேன். பிகாஸ் எங்கள் அம்மாலாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது. இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னா இப்போ ஒரு பிரேசிலில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை வந்து அதோட விங்ஸை ஃப்ளாப் பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரி 3Dல நான் தான் பண்ணேன், தேங்க்ஸ் மேடம். ஸோ அதை ஃப்ளாப் பண்ணிச்சுன்னா அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு புயல் வருமா, ஒரு பெரிய புயல் வருமா. பிகாஸ் இது ஃப்ளாப் பண்ணுற ஒரு விஷயம் இன்னொரு இன்சிடென்ட்டுக்கு அது வந்து இதுவாகுது, அந்த இன்சிடென்ட் இன்னொரு இன்சிடென்ட் ஆகுது. அப்படியே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போய் ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி போய் அங்கே வந்து இதாகும். இதுக்கு நம்ம ஈஸியாக ஒரு இது சொல்லணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸ் சொன்னால் நீங்கள் பண்ணுங்க செகண்ட் ஸ்லைட். ஸோ தலை தோனி எனக்கு தெரியும், நேற்று சமையல். ஸோ தலை தோனி வந்துட்டு உங்களுக்கு அன்பு புரியல, அந்த வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ தலை தோனி வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கோல் கீப்பராக இருந்தாங்க. அந்த கோல் கீப்பராக இருக்கும்போது அவங்க ஒரு விக்கெட் கீப்பர் இருந்திருக்காங்க கிரிக்கெட் டீமில். அவனுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா வந்துட்டு அவன் நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக அவன் அந்த கிரிக்கெட் டீம் வந்து எடுத்துட்டாங்க. அப்போ வந்து இந்த பிடி சார் வந்து என்ன யாரோ போடணும், கோச்சுக்கு வந்து யாரோ போடணும்னு தெரியாத போது தோனியை வந்து பார்த்தாரு. அப்போ வந்துட்டு பார்த்து ஓகே இவனை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலை தோனியை வந்து விக்கெட் கீப்பிங் வந்து கொடுத்தாரு. அவர் தான் நம்மளுக்கு இப்போ தலை தோனியை வந்து நம்ம கிட்ட பிடிக்கிறாரு. ஸோ இப்போ இதுல பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்னன்னா, கோச் பார்த்தது கிடையாது. அந்த ஏதோ ஒரு பையனோட அம்மா வந்து அவன் நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லி அவங்க வந்து அவனை வந்து விக்கெட் கீப்பிங் போவாங்க, அவனை தடுத்ததுனால தான் தலை தோனி நமக்கு கிடைச்சிருக்காரு. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அது கிடைச்சிருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு எல்லாரும் அவங்க போய் சொன்னாங்க, நிறைய பேர் இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இருந்திருக்கும் லைஃப்ல. அந்த மாதிரி தான் வந்து பேசிட்டு போனாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவன் தான் சரத் வந்து ரொம்ப ஒரு நாட்டியான கிட். ஒரு சைல்ட்ஹுட்ல நீங்கள் நினைக்கிற நாட்டி கிடையாது, ஒரு நல்ல ஒரு நார்மல் பையன். ஸோ அவன் வந்து எப்படின்னா பாருங்க, இங்கே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போகும்போது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக என்ன பேச வரல மறந்துட்டேன். அந்த லெவலுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நீங்கள் வேற ரொம்ப கத்தி இல்லை எப்படி உங்களெல்லாம் வாய்ஸ் இருக்கு கூட தெரில. ஓகே, ஸோ லைட்ஸ் இருக்கட்டும் ப்ளீஸ், லைட்ஸ் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, சரத் வந்து யாரையும் மதிக்க மாட்டான். ரொம்ப ஒரு மாதிரி சுட்டித்தனமான, நீங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது பையன் அந்த மாதிரி தான். நான் ஒரு பையன் அப்படி இருந்து நான் பையன் வந்துட்டு இப்போ எங்கள் தாத்தா வந்து இறந்து போயிடன்னு வச்சுக்கோங்க. அவர் இறந்து அங்கே பட்டுட்டு இருக்காரு. அவர்
நான் லிட்டலாக மேலே போய் சன்ஷேடில் போயிட்டு இங்கே வெளிலேருந்து வரவங்க தான் நான் வந்து தேங்காய் தூக்கி போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். தென் என்னாச்சுன்னா எப்படி நான் ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்றத வந்து நீங்கள் இப்படி தான் இருப்பேன் ரீசன். நான் கேட்கறது பதில் சொல்றேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். இல்ல What you know about ஸோ ரொம்ப மோசமான வார்த்தைகள் வந்து தகாத வார்த்தைகள் வச்சு யூஸ் பண்ணி எங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே என்ன பார்த்தாலே பயப்படுவாங்க. அந்த பிஞ்சு குழந்தைலாம் நான் ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா தான் கேள்வி கேட்பாங்க, என்னடா என்ன இப்படி வாங்க. ஏன்னா எங்கள் அம்மா சைடு வந்து எல்லாம் படித்தவங்க ஃபுல்லாக எல்லாருமே வந்து ஒரு அவங்க அம்மா ஸ்கூல் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க அப்பா போலீஸ் எல்லாமே படிச்சு என்ன இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன கேட்பேன். எங்கள் அம்மா அப்போ அடிச்சது இல்லைங்க. அதே மாதிரி சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏன் தம்பி வேலை பார்க்கலாம் அப்படியே டைம் என்ன பார்த்துட்டு இருக்கேன் அதுக்குன்னு அது சர்ப்ரைஸாக நான் காட்டணும்னு இருக்கேன். ஓகே, ஸோ இதெல்லாம் முடிஞ்சு சார் வந்து ப்ரைமரிக்கு போனாங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு மேம் இருப்பாங்களே, ஒரு மேம் வந்து பிடிக்காத ஒரு மேம் திட்டிகிட்டே இருப்பாங்க அவங்க இருக்காங்க எல்லாரும் உங்களுக்கு ஸ்கூல் லைஃப்பில். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு மேம் இருக்காங்க. அந்த மேம் வந்து சும்மாவே திட்டுவாங்க. அவங்க பேர் சிவானி மேம். அதில் யாரும் நான் சொல்ல மாட்டேன், அது அப்படிங்க பார்த்தா நீங்கள் கேட்பீங்க. அதனால் வந்து நான் சொல்லலை. ஸோ எப்போ பார்த்தாலும் என்னை வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க. ப்ளஸ் என்னோட அம்மா இருக்காங்க தெரியுமா, எங்கள் அம்மா ஒரு டீச்சர்னால ஃபுல் கம்ப்ளைண்ட் பண்ணே இருப்பாங்க. எப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்னா நெக்ஸ்ட் ஒன் சும்மா இருங்க மேடம், படிப்பு ரெண்டாவது. சும்மா இருங்க மேடம், படிப்பு ரெண்டாவது, ஒழுக்கம் தான் ஃபர்ஸ்ட். கெட்ட வார்த்தை அப்படி பேசுறாங்க மேடம். ஏதாவது கேட்டு வைங்க, என்னையே அடிக்க வாரா. சும்மா ரெடி, எப்படா மீட்டிங் கூப்பிடுவான்னு காத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் சிக்கி இருக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை மாம். ஸோ என்ன என் மம்மி இருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன், ரொம்ப சுடி இதுலேருந்து கொஞ்சம் மேம் என்னை திட்டு நான் வந்து கொஞ்சம் அமைதியாக ஆரம்பித்தேன். அமைதியாக ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நான் ஃபெயில் ஆனது வந்துட்டு 5th ஸ்டாண்டர்டில் சோஷியல் சப்ஜெக்ட். அது சிபிஎஸ்சியில் வந்து ஃபெயில் ஆனேன். அப்போ வந்து என்ன பண்ணால் வீட்டில் ஓடி போயிட்டு ட்ரெஸ்லாம் கூட கரெக்டாக போய் பெட்டில் பார்த்துட்டு எங்கள் அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயத்துலேயே, ஏன்னா 5வது படிக்கும்போது நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான விஷயம். அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் பழகிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்படி தான் மீ எக்ஸ்பிளைன் மை மாம் அபவுட் ஹவ் யூ ஃபீல். இப்படிதான் சும்மா கீழே விழுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலில் ஃபுல்லாக தலைமை இருக்கும். இது மண்ணில் ஒரு 5 வாட்டி எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு போயிட்டு வந்திருக்கேன் நான். அந்த மாதிரி ஒரு பெருமை இருக்கு எனக்கு. டாக்டர் கூட போயிருக்க முடியாது அவ்வளோ வாட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் சீனியர் செகண்டரி. ஸோ நெக்ஸ்ட் சீனியர் செகண்டரி நான் வந்ததுக்கப்புறம் எங்கள் மம்மி இருந்தாங்க தெரியுமா. என் மம்மி அவங்க வேறு ஸ்கூலில் இருந்தாங்க. அங்கேருந்து என் மம்மி வந்துட்டு ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க. கொடுங்க நெக்ஸ்ட் ஒன். தோ இந்த பிக்சர் ஆக்சுவலி வந்து இட் ஸ்பீக்ஸ். நீங்கள் உங்களுக்கு தெரியனாலும் அந்த சீன் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் எங்கள் அம்மா வந்து அங்கே எல்லாருக்கும் எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க. ஸோ அங்கே இருக்க வாட்ச்மேனுக்கும் இருந்தாலும் சரி, அங்கே இருக்க ஆயமா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் எனக்கு தெரியும் சாருக்கு வந்து சசிகலா மிஸ் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. 9th அப்போ ஃபேஸ்புக் இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் ஃபேஸ்புக் தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேர் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்க? என்னடா யாருமே இல்லையா? இன்ஸ்டாகிராம்னா எல்லாம் இருப்பீங்க. அதான் ஆதி காலத்தில் வந்து நீங்களாம் குழந்தையா இருக்கும்போது நான் இப்போ இது பங்களாக இருக்கிறேன்னு அப்போ வந்து நான் வந்து ஃபேஸ்புக்கில் இருந்தேன்னா 2012 ஐ கெஸ். அப்போ என்னாச்சுன்னா பார்க்காதீங்க பிட்டெல்லாம் வந்து கொஞ்சம். அப்போ வந்து என்னாச்சுன்னா எங்கள் அப்பா ஏமாற்றி 9th ஸ்டாண்டர்டில் நான் 10th ஸ்டாண்டர்ட்லாம் மார்க் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வாங்கினேன். மைக்ரோமேக்ஸ் ஸ்கேன் வாங்குன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல். எங்கள் அம்மாவுக்கு வந்து இது சொல்ல மாட்டாங்க. எங்கள் அம்மா வந்து வாங்கி தர மாட்டாங்க. படிக்க மாட்டான் பையன், சும்மாவே படிக்க மாட்டான். இவன் ஃபோன் வாங்கி கொடுத்து என்ன படிப்பான்னு சொல்லி அம்மா பார்க்க ஸ்கூல் போயிருந்தாங்க. அம்மா நான் லீவில் இருந்து எங்கள் அப்பா கேட்டு நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா ஃபோனை பார்க்குறாங்க. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இதே தான் எங்கள் அம்மா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, போன வருஷம் வரைக்கும் எங்கள் அம்மா இதை வந்து சொல்லிருப்பாங்க ஃபுல்லாக. நீ வாங்கி கொடுத்தனால தான் உன் பையன் இப்படி கெட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ வந்து கால் பண்ணுவோம், சும்மா இருக்கும்போது எவ்வளோ கால் பண்ண மாட்டாங்க. எங்கேயாவது இங்கே இருக்கும்போது தான் கால் பண்ணுவோம். ஓகே, ஸோ டியூஷன் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன், சித்தி வீட்டுக்கு போனேன். சித்தி வீட்டுக்கு போகும்போது அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாங்க. நீ வந்து நல்லா படிக்கணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து பிடிக்க வச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், சரி நம்ம வர ஃபோனை ஃபேஸ்புக் வர போனோமே, சாட்லாம் பண்ணோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் இருக்க நெட்டுக்கு போய் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பேசலாம். நெக்ஸ்ட் ஒன்.
ஸோ ப்ளே வீடியோ ரிசல்ட் வருது. என்னடா பஞ்சாபிலாம் இருக்குன்னு கேட்காதீங்க, அது கூகுள் இமேஜ், அது எந்த கிடையாது. ப்ளே பண்ணலாம் வீடியோ. ஓகே, ஸோ ரிசல்ட் வருது. எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க, எங்கள் அப்பா உட்காந்துருக்காங்க. ஒரு ஆள் போட்டான், பின்னாடி ரிசல்ட் இருக்கு. நான் தேடுறேன் இன்னும் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு 10th ரிசல்ட் அப்போ என்னால் ஞாபகம் இருக்கு. ஒரு நெட் சென்டரில் போய் பார்க்குறோம். பார்த்ததுக்கப்புறம் சிபிஎஸ்சி வரல, கொஞ்சம் மாநிலத்தில் இருக்கும், டீச்சர் பையன் வரல கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து ஒரு இது. அதனால் நானும் வந்து சரின்னு சொல்லிட்டு 8 சிஜிபி எடுத்தேன். எனக்கு சிஜிபிலாம் கொடுப்பாங்க. 8 எடுத்ததும் 7.9 இருந்தால் கூட நான் அழுதுருப்பேன், அந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன். அப்புறம் நெக்ஸ்ட் போகும்போது நான் ஹையர் செகண்டரியில் போனேன். இது வந்து ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம். உங்கள் ஸ்கூல்லையும் உங்கள் காலேஜ்லேயும் ஒரு 2 சார் இருப்பாங்க, சும்மாவே சண்டை போடுவாங்க 2 பேரும். எதுக்கு சண்டை போடுறான்னு தெரியாது. இவங்க ஒரு ஈகோ கிளாஷ் நடக்கும். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஈகோ கிளாஷ் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன். அவங்க பேர் வந்துட்டு எப்படி, ஸோ அவர் பேர் வந்து கணேசன் சார், இன்னொருத்தர் பேர் விபிஎஸ் சார். சொல்லிட்டேன், என்ன அப்போ தெரியல. ஸோ அவர் வந்துட்டு 2 பேரும் வந்து சண்டை போட்டே இருப்பாங்க. இது நம்ம ஃபன்னாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இவங்க அவரை திட்டுவார், அவர் இவரை திட்டுவார். எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்போ நான் சரியாக படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி டியூஷனில் போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா அம்மாவும் டியூஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் தெரியும், நல்லா படித்தாலும் டியூஷனுக்கு போகணும்னு. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இவர் விபிஎஸ் சார் இருக்கார்ல, லாஸ்ட்டில் ஒரு டெஸ்ட்டு மட்டும் எடுப்பார். நீங்கள் ஃபிசிக்ஸ் சார் அவர் டெஸ்ட் எடுக்கும் போது நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணணும். அந்த அட்டென்ட் பண்ணும்போது எவ்வளோ மார்க் இருக்குன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு ஒரு இது. எங்கள் அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம், சரி இதை கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ நான் போனேன், போயிட்டு ரீடெஸ்ட்லாம் எழுதிட்டு சரி வெளில வந்துடலாம் அப்படின்னு ஷூ போடுறேன். அவர் வந்துட்டு தம்பி நில்லு அப்படின்னாரு. அப்போ தான் எல்லா கேர்ள்ஸும் உள்ளே வராங்க. நெக்ஸ்ட் பேட்சுக்கு ஃபுல்லாக கேர்ள்ஸு. நான் நிற்கிறேன், சார் அப்படின்னா என்ன கருமத்தை எழுதி வச்சிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி திட்டினாங்க. சரத்துக்கு நெக்ஸ்ட் பண்ணுறாங்க. அந்த எந்த சீன் நான் காட்டுறேன், ப்ளே பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தான் சரத் அங்கே நின்று இருந்தா, அழுதுட்டு இருந்தா. இந்த மாதிரி ஒரு அந்த சிச்சுவேஷன் இது பண்ண, சரி ப்ரூவ் பண்ண நம்ம சாருக்கு அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு இதில் வந்து என்னாச்சுன்னா, ஒரு மேம் இருப்பாங்க, அவங்க பேர் நான் சொல்லணும் விரும்பலை. அந்த மேமுக்கு வந்துட்டு டியூஷன் சேர்த்து அவங்க எப்படின்னா ஐஏஎஸ்ல படிக்கிற மாதிரி ஒரு இது அவங்களுக்கு. அவங்க வந்துட்டு இந்த நல்லா படிக்கிறவங்க மட்டும் தான் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டியூஷன் சென்டருக்கு. டியூஷன்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது, நல்லா படிக்காதவங்க வந்து படித்து பாஸ் பண்ணது தான் டியூஷன். நல்லா படிக்கிறவங்க இன்னும் நல்லா படிக்கிறதுக்கு அந்த டியூஷன் இருந்துச்சு. நான் போனேன், எங்கள் அம்மா கூப்பிட்டு போய் விட்டாங்க. 1 மாதத்தில் வந்து நல்லா படிக்கிற பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், 300 மார்க் எடுப்பேங்க. எங்கள் அம்மா வந்து தமிழ் டீச்சர், 350 தான் எடுப்பேன். 300 நிஜமாவே 1200க்கு 12th இவங்க மேலே மக்கப்பறை பண்ணுன்றாங்க. நான் சிபிஎஸ்சியில் நான் பார்த்தேன், கதையை எடுத்துகிட்டு வந்துருப்பேன். அப்போ இருக்கும்போது 350 எடுத்துவேன். இவங்களாம் பண்ணதில்லை. கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி கொஞ்சம் வெறுப்பாகி 944 எடுத்தேன் 1200க்கு இதில். ஸோ அப்போ கூட எங்கள் அம்மாவுக்கு பத்தல, 50 மார்க் எடுத்தால் 1000 எடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வருத்தத்தில் இருந்தாங்க. அந்த மாதிரி தான் ஒரு ஃபேமிலியில் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அருமையான சில 2 வருஷம் நல்லா படிங்கடா, காலேஜில் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சொன்னாங்களா? எனக்கும் சொன்னாங்க. அது வந்து எப்படின்னா, அந்த ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போகிறவங்க அது பொருந்தும், இன்ஜினியரிங் காலேஜ் போகிறவங்க அது பொருந்தாது. நம்ம தான் எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு தெரியும், அது நமக்கு வந்து அவங்க தெரியல. இவங்களாம் இந்த இது என்ன படம், இந்த முஸ்தபா படம், அந்த மாதிரி படம்லாம் பார்த்து காலேஜ் லைஃப் ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவோடு வருவாங்க. அப்புறம் பார்த்தா அது ஆர்ட்ஸ் காலேஜ். இது நீங்களும் எப்படின்னா, இந்த பசங்களாம் இங்கே இருக்காங்க, இவங்களாம் இருக்கீங்க, எங்கேயாவது பக்கத்தில் இருப்பீங்க, திருவான்மையில் இருப்பீங்க, இங்கே அசோக் நகர் இருப்பீங்க. நாங்களாம் எப்படின்னா காலங்காத்தால ஊருக்கு போகணும். செம்பரம் பார்க்குறவங்க தண்ணி தர விட்டாங்க தெரியுமா, அதெல்லாம் தாண்டி வர நாங்கள் போயிட்டு அங்கே என்ன ஸ்விமிங் பண்ணிட்டு போவோம். நெக்ஸ்ட் ஒன் எப்படின்னா, இது பாஸ் பண்ண என் அக்கா சொன்னா, வேணா நீ போவே போகாத அப்படின்னு அக்கா சொன்னா. அவன் இசிஇ பிஇ படிச்சா. நான் என்ன பண்ணேன், இருடா நம்ம என்ன பண்றேன்னு பாருடா. நம்மளுக்குலாம் என்னன்னா திம்பு ரொம்ப அதிகம் நம்மளுக்கு. நம்ம யாராவது சொன்னா அதை பண்ணி காட்டுன்னு சொல்லுவோம். ஒரு பேட் டெசிஷன் நான் பண்ணது வந்துட்டு அதுவாக கூட இருக்கும் என் வாழ்க்கையில. அந்த மாதிரி பண்ணி இன்ஜினியரிங் சேர்ந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் எப்படி காலேஜ் போவோம் அப்படின்னா, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு காலேஜுக்கு போவோம் நாங்கள், எங்கள் ஊருக்கு போகிறவங்க. நெக்ஸ்ட் ஒன்
சேவல் கூட அங்கே எழுந்திருக்காது. நான் எழுந்து நானும் டிரைவர் உட்காந்து சிட் சாட் பண்ணிருப்போம். ஸோ இதெல்லாம் ஓகேங்க, எல்லாம் வந்தாச்சு, காலேஜ்லாம் வந்தாச்சு. நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் செம்ல 3 அரியர் வச்சேன். இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் இங்கே உங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி வாசத்துக்குள்ள ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணோம். 2015 ஃப்ளெக்ஸில் எக்ஸாம் போஸ்ட்பான் பண்ணணும்னு 2 மாதம் போஸ்ட்பான் பண்ணாங்க. அதுலேயாவது நான் படிச்சிருக்கலாம். அப்போ கூட படிக்காமல் நான் வந்துட்டு 3 அரியர் வச்சேன். இஜி மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸா சம்திங். அதில் சரி நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, உள்ளே வந்தோம். 3 வந்து 6 ஆச்சு, 6 12 ஆச்சு, 12 18 ஆச்சு. நிறைய பேர் எல்லாம் படிக்கிற பசங்க மாதிரி இருக்கீங்க. தமிழ் தெரியுமா நேரத்தில் நான் ஒரு தமிழில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அது அப்படியே போயிட்டு லிட்டில் இதை வந்து இட்சரத்தை கிடையாதுங்க, இது சரத்தோட வாழ்க்கை. இட்சரத்தை வேற. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது என் வாழ்க்கை தான். அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு, ஒரு கட்டத்தில் வந்து 15 அரியர் வந்துச்சு. நெக்ஸ்ட் இங்கே பயந்துட்டு இருப்பேன். இப்படி ஆச்சு, நம்ம வந்து இங்கே நடத்துகிற ஆண்டர்பிரினர்ஷிப் செல் மாதிரி ஒரு ஈசல் இருந்துச்சு. அங்கே வந்து நான் ஒரு மெம்பர், நான் வந்து ஒரு இது மாதிரி சொல்லுவாங்க டீம். நாங்கள் இன்னும் ஆர்கனைஸ் பண்ணோம். இது என்னென்ன கஷ்டம் எனக்கு தெரியும். ஒரு வாட்டி இந்த ஆர்கனைசர்ஸ்லாம் கொஞ்சம் கைத்தடலாம் இருக்கும், கொஞ்சம் கைத்தடலாம். நிறையா பேசணும் இருந்தீங்க வந்து மறந்துடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆஃப்டர் காலேஜ் இங்கே யாராவது பாஸ்ட் வச்சுருக்கீங்களா? எவ்வளோ பேர் பாஸ்ட் வச்சுருக்கீங்க? பாஸ்ட் அவுட்ஸே இல்லையா? ஓகே, ஸோ பாஸ்ட் அவுட்ஸோட என்ன பிரச்சனை, இப்போ நீங்கள் இருக்கலாம் வந்து ஒரு ட்ரீம் மாதிரி வச்சுக்கோங்க. ரியாலிட்டிக்குள்ளே வரும்போது வாழ்க்கை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காலேஜ் முடிச்சுட்டீங்க நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டிலாம் படிக்கிறவங்க தான். நான் படிக்கிற காலேஜில் வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். அங்கே வந்துட்டு இப்போ நீங்கள் பிளேஸ்மெண்ட்னா உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் க்ரைட்டீரியா இருக்குது. 4 அரியருக்கு வச்சுருந்தா உங்களுக்கு கிடையாது அப்படின்னு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரையும் இந்த அரியர் வச்சுருக்க எல்லாருமே ஒரு கிளாஸில் போட்டு மற்ற பிளேஸ்மெண்ட், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க. நாங்கள் மட்டும் கிளாஸில் இருப்போம் 2 மாதம். எதுக்குடா காலேஜ் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இருக்கும். அப்போ வீட்டில் வந்துட்டு இப்போ இருக்கணும், காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் இன்கேஸ் நீங்கள் ஒரே பையன் அப்படின்னா எவ்வளோ பேர் ஒரே பசங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு? சரி, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது, நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு வந்து உங்கள் மேலே வந்து ஒன்று போடுறாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் நானும் தள்ளப்பட்டேன். பிகாஸ் அவ்வளோ ஒன்றும் எல்லாம் சம்பாதிக்க மாட்டாங்க. அந்த ரீசனுக்காக நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறையா சண்டைகள் வரும் வீட்டில், நிறையா பிரச்சனைகள், நிறையா சும்மா பாருங்க. செகண்ட் ஒன், ஐ மீன் நெக்ஸ்ட் ஒன், 708 நீ இன் கேஸ் அந்த பேப்பரில் போயிடுச்சு. ராத்திரியான தூக்க முடியலடி, நெஞ்செல்லாம் வலிக்குது. ஒவ்வொரு நிமிஷம் நான் பயந்துட்டு இருக்கேன். ஐயோ, நமக்கு ஏதோ ஆச்சுன்னா இந்த குடும்பத்திற்கு இருக்க வேண்டும். உனக்கு கேட்ட அந்த பயம் இல்லை. ராத்திரி பகலந்து படிச்சு வெயிலா இருந்தா பரவாயில்ல, இந்த சரியை புக் எடுத்து வச்சு நான் பார்க்கவில்லையே. அப்படி என்னடா உனக்கு கவனத்துக்கு? அடிடா அடி, நல்ல பார்த்துடி, உப்பாய் அடிக்க வரா ரவுடி. நீ எல்லாம் வாழ்க்கையில பட்டுதான் தெரிஞ்சுக்க. சின்ன வயசுல தோல்ல தூக்கி வச்சுட்டு தெளிவா சுத்தி இருக்க. இதோட 22 வருஷம் ஆச்சு. இன்னும் அதே தோல்ல தான் நான் சொல்லிருக்கேன். ஒலிக்குது. திஸ் வாஸ் நாட் எக்ஸாக்ட்லி அந்த சீன், பட் நடந்துச்சு. இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சு வீட்டில். அப்போ வந்துட்டு உங்களுக்கு தோணும், என்னடா ஒரு 22 வயசாகுதே, நம்ம எதுவுமே வாழ்க்கையில் பண்ணி அவங்க கஷ்டப்படுறாங்க, இது பண்ணுறாங்க. எங்கள் அப்பா வேற ஒரு ட்ரிபிளி படித்த பையன் இருப்பான் ஒருத்தன். அவன் வந்துட்டு நல்லா படிக்கிறான், நல்லா மார்க் வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி என்னை வந்து கொஞ்சம் அப்படியே ட்ரிபிளி இல்லைப்பா, நான் பொதுவாக சொல்கிறேன். ஓகே, அதனால் அந்த மாதிரி இருந்து இது பண்ணாங்க. நிறைய நாள் நான் வந்து நைட்டில் அழுதுருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் தெரியாது. நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன். அப்படின்னு சரி இன்ஸ்டாகிராமுக்குள்ள வந்து ஒரு மோட்ல நான் போயிட்டு இருக்கும் போது நடுவில் வந்து ஒன்று வந்துச்சு, கோவிட் சொல்லிட்டு. அப்போ நல்லா போச்சு, ஒரு 100K இருந்துச்சா. செகண்ட் லைவ் அப்போ வந்தான். நல்லா ஒளி தெரிஞ்சிட்டு இருக்கும் போது என் வாழ்க்கையில் வந்துட்டு கோவிட்னு வந்துச்சு. எங்கள் அப்பா வந்து எனக்கு கோவிட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடந்துச்சுங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் வெளில இருந்து பார்க்கும்போது இட்சரத்தர் வந்து ஒரு பையன் ஜாலியாக இருக்கான், இங்கே சுற்றிட்டு இருக்கான், அங்கே ப்ரொமோஷன் போடுறான், இதுன்னு இருக்கும்போது நான் எனக்கு என்ன மெசேஜ்லாம் வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து ஃபேஸ் பண்ணிருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது கோவிட் வந்துச்சு. எவ்ரிதிங் சேஞ்ச், எவ்ரிதிங் வாஸ் அப்படியே நம்மளை விட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. தென் அப்போ தான் மிஸ்டர்
மிஸ்டர் எக்ஸ்னு ஒருத்தர் வந்தார் வாழ்க்கையில். ஒரே ஒரு ஃபோன் காலில் எல்லாத்தையும் வந்துட்டு என்கிட்ட கொஞ்சம் நிற்க வச்சு சில கேள்விகள்லாம் கேட்டார். அந்த கேள்வி வந்து நான் யோசித்தேன், 2 இயர்ஸ் சின்ன பையன் இவெல்லாம் ஏன் நம்மளுக்கு கேட்குறான் அப்படின்ற போது நம்மளுக்கு அரியர்ஸ்லாம் இருக்குது, நம்ம ஏதாவது ஒரு ப்ரூவ் பண்ணி காட்டணும் இருந்துச்சு. அவன் படிக்கிற காலேஜ்லேயே அதுக்கப்புறம் அங்கேயே போயிட்டு நான் செலிபிரிட்டி வாக்கிங்காக போனேன் ரீசெண்டாக தான். அவங்க கூட போய் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேன் வரேன். நான் போயிட்டு அவங்ககிட்ட சொன்னேன், நான் வந்து கலாய்க்கெல்லாம் சொல்ல, நிஜமாக தேங்க்ஸ் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட வந்து சொன்னேன். அந்த மாதிரி தான் போச்சு. ஸோ மை நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் போஸ்ட் May 29 ஆச்சு. May 31 இந்த போஸ்ட்டை போட்டேன். அப்பயும் என் காலேஜை கலாச்சாரமாக தான் போட்டேன். அப்போலாம் 1000 லைக்லாம் பெரிய விஷயம் இல்லை, அப்போலாம் ஒரு பெரிய விஷயம் மாதிரி போச்சு. ஸோ ஐ ஹேட் லைக் 2021 January 1 எனக்கு வந்து 50K ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. January 1, 2022 I had 400K followers, which was very positive because of you. அது நான் ரொம்ப கனவுப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அதான் டெய்லி உட்காந்து நான் இது பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்காக. தென் நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் இவ்வளோ சீக்கிரம் முடியும் நினைக்கிறேன். 15 minutes 20 minutes கேட்டாங்க, பட் பரவாயில்ல. பட்டர்ஃப்ளைஸ் இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைல்ட்ஹுட்ல இருந்தே எனக்கு வந்து நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருப்பாங்க. என்னோட சிவானி மேமாக இருக்கட்டும், இல்லை சீனியர் செகண்ட் இயரில் வந்துட்டு என்னோட சித்தி ஃபோன் வாங்கிட்டாங்க, அதுவாக இருக்கட்டும். தென் வந்து ஹையர் செகண்டரியில் வந்து என்னோட விபிஎஸ் சார், அதுக்கப்புறம் மார்க் அங்கிள் நம்மளோட ஃபேஸ்புக்கோட இது அவர் ஆரம்பித்தார். எங்கேயோ என்னோட அப்பா, என்னோட மிஸ்டர் எக்ஸ் அவங்க. அதுக்கப்புறம் யாருன்னா எங்கேயோ மூலையில் இருந்துட்டு ஒரு கோவிட் டாக்டர் சாப்பிட்டு நம்ம வாழ்க்கை எல்லாரையும் மாற்றின அந்த பவால் சாப்பிட்ட அங்கிள். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் நம்ம கூட இல்லை. ஸோ அதனால் இதுவாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் ப்ளே. ஸோ there are people who supported me in this. எங்கள் அம்மா அப்பா அவள் இதெல்லாம் கூட நிறைய பேர் வந்து என்னை சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து நான் ஜெயிச்ச எனக்கு இருக்க சந்தோஷத்தை விட அவங்க வந்து அதிகமாக சந்தோஷப்பட்டாங்க. அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் அவுட் எனி ஒன்ஸ் நேம், ஆனால் நான் பேசல. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ப்ளே தட் ப்ளீஸ். ஸோ இந்த மூவி உங்களுக்கு தெரியும், ஜெர்சி மூவி. லைட்ஸ் ஆஃப் ஒரு நிமிஷம் இது பண்ண பாஸ் பண்ண லைட்ஸ் மட்டும் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த பையன் ஏதோ மோட்ல இருக்கான் பாவம். இந்த ஆஃப் இந்த செக்ஷன் ப்ரொஜெக்டர் கிடையாதுடா இதுடா. ஓகே, ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஜெர்சி மூவி பார்த்துருக்கீங்க? இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், இது நீங்கள் பாருங்க ஃபர்ஸ்ட். ஸோ இந்த சீனில் வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா, இந்த சீனில் வந்து அவருக்கு வந்துட்டு ஒரு ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து ரஞ்சி டிராஃபிக் வந்து அவருக்கு இது பண்ணுவாங்க, பேர் வந்துடும். அந்த சந்தோஷத்தில் அவர் வந்து என்ன பண்ணார், வார்டன் கிடையாது உங்களுக்கு அந்த பிஜிஎம் தெரிஞ்சால் அதை சிங் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த இதில் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு 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 ஹாப்பினஸை வந்து வெளிக்காட்டுற மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அவர் இந்த இடத்துல ஒன்று பண்ணுவார். திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த ஐகானிக் சீன்ஸ் இன் இந்தியன் சினிமாவே சொல்லலாம். அவர் வந்து அவர் கட்டிட்டு இருக்காரு, திஸ் இஸ் மீ ரைட் நவ், திஸ் இஸ் மீ இன்சைட். அது வந்து அதுவும் எப்படின்னா உங்களுக்கு தெரியும், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும், தட் இஸ் மீ. ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கையால் ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நான் ஸ்டார்ட் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கோ நம்மளுக்கு தெரியும். அதனால் திஸ் இஸ் மீ. அண்ட் ஃப்ரம் ஹேவிங் இதை வந்து பண்ணணுங்க, ஃப்ரம் ஹேவிங் 21 arrears in Anna University to receiving an award from Anna University. Thank you so much for all those butterflies in life. Thank you so much. And நீங்கள் கூட உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை தான். திஸ் கை எல்லாருமே வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஒருத்தர் பட்டர்ஃப்ளையாக இருக்கீங்க. பட் பி அ பட்டர்ஃப்ளை இன் அ குட் வே, அதை நான் சொல்ல நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ இது பண்ணதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்வைட் மை மாம் ஆன் ஸ்டேஜ். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப அவமானங்கள், ரொம்ப கஷ்டங்கள். நீங்கள் உங்கள் அம்மா உங்களுக்கு பேச, எங்கள் அம்மா எனக்கு பேசுகிற அந்த மாதிரி தான். ஸோ நிறையா ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நிறைய இதில் வந்துட்டு லைக் என்ன சொல்கிறது, டீச்சர் அவங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான், அவங்க வந்து என்னோட பிரதர் தான், அவங்க கசின் பிரதர். அவன் நல்லா போய் அண்ணன் பையன் சொல்லிட்டு பெருமையாக பேசுவாங்க. அப்போ எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், என்னடா நம்ம எதுவும் பண்ணலையே அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஐ திங்க் நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னா இல்லை
ஒரு தண்ணி கேன்லாம் எடுத்துட்டு போவாங்க. ஃபுல்லாக 3 தண்ணி கேன் எடுத்துட்டு போவாங்க, கோல்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. லிட்டலாக ஒரு கல்யாணத்துக்கு ஸ்டவ் கூட எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸ்டவ் எடுத்துட்டு போய் வாட்டரை ஹீட் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க. நிறைய அவங்களுக்கு எனக்கு அம்மா இருக்கு, எனக்கு பசங்க இருக்காங்களே, எங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான் எல்லாம் கலாச்சிருக்காங்க, எங்கள் அம்மா வந்து இது பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க எதுவுமே கேட்டுக்காம எங்கள் அம்மா வந்துட்டு நான் அதான் பண்ணுவேன், உங்க என்னன்னா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு she was there for me and I just want to give this award அவங்களுக்கு. அது ஒரு நல்ல பிக்சர் எடுங்க, இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் தேங்க்யூ. இதை பண்ணீங்கன்னா நான் வந்துட்டு இதை வந்து ஒரு இதில் ஸ்டேஜ் ஒரு வீட்டில் ஃப்ரேம் போட வச்சுப்பேன். So she is Mrs. Sasila. So அம்மா சென்னையில் இருக்காங்க. She is என்னோட லைஃப்ல ஒரு பிக்கெஸ்ட் பட்டர்ஃப்ளைனா என் மம்மி தான். கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆஸ்கர் அவார்டு அப்படி கேட்டா எனக்கு ஆஸ்கர் அவார்டு தான். அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை வச்சு So this is Sarat Kumar signing off. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். இங்க நிறைய மாணவர்கள் தான் இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் எல்லாம் மாணவர்கள் மேல நம்பிக்கை வைக்கணும். கண்டிப்பா மாணவர்களால முடியும் அப்படின்ற நம்பிக்கை வைக்கணும். நான் என் பையனுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்தேன். முதல்ல வந்து அவர் வந்து ஒரே பையனா இருந்ததுனால கொஞ்சம் பயம், ஏன்னா தனிமையில இருக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால அவர் வளர்க்கும் போதே எப்படி வளர்ப்போமோ அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்தது. ஏன்னா இரவு நேரத்துல எங்க கணவர் வருவதற்கு மிக தாமதமாயிடும். அதனால அவர் தனிமையில அவரை வைத்துக் கொண்டு இருப்பது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருந்தது. அதுக்கு பிறகு நான் ஆசிரியர் பணியில இருந்ததுனால நிறைய குழந்தைகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அவங்க நிறைய படிக்க வச்சிருக்கேன். இப்ப கூட இந்த யூனிவர்சிட்டியில என்கிட்ட படித்த குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னும் 2-3 பேர் என்னை வந்து பார்த்து விஷ் பண்ணிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்ஜினியராகவோ ஒரு மருத்துவராகவோ நான் வந்து உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. என்னுடைய பையன் வந்து இவ்வளவு பேர் 4 லட்சம் பேர் அவரை வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நான் வந்து இன்ஸ்டால இருந்ததில்லை. அவர் சொல்றது தான் நான் கேட்டுப்பேன். இருந்தாலும் நான் அவர்கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, உன்னை எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணாமா, ஆனா உன்னுடைய கேரக்டரை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். நீ வந்து ஒழுக்கமான அப்படின்றத ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி உங்க பெற்றோர்களுக்கு நீங்க நல்ல குழந்தைகளா இருந்து நீங்க நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. என்னுடைய பையன் வந்து இந்த அளவுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில இவ்வளவு அரியர்ஸை வச்சு இவ்வளவு பெரிய அவார்டா வந்து வாங்கினாரு. அதை கொடுத்தவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனுக்கும் நன்றி. வணக்கம். தெரியும், பட் நல்லா பாஸ் பண்ணி நல்லா வேலையெல்லாம் போனப்பா கஷ்டம் நிறைய வாழ்க்கையில் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, Mr. Sharat. So, everyone, please give a round of applause for Mr. Sharat Kumar.